விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தென்காசி தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் ஜான் பாண்டியனை ஆதரித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோட் ஷோ நடத்தி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். ராஜபாளையம் வீதிகளிலே தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இதோ உங்கள் மத்தியிலே இந்தியாவின் ராணுவ அமைச்சர் மேதகு இந்தியாவின் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ராஜபாளையம் வீதிகளிலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள் 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 என்று கேட்டு மாற்றத்திற்கான வேட்பாளர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை ஆதரித்து கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், மேலும் விவரம். வணக்கம். தற்போது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தென்காசி தொகுதியிலே வேட்பாளரை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். தொடர்ந்து தற்போது விருதுநகர் மாவட்டத்தில் வரக்கூடிய அந்த பகுதி, அதாவது தென்காசி தொகுதியாக இருந்தாலும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியும் வருகின்றது. குறிப்பாக ராஜபாளையம் பகுதியில தற்போது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பாஜக வேட்பாளராக, அதாவது தாமரை சின்னத்திலே போட்டியிடக்கூடிய ஜான் பாண்டியன் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கின்றார். ஜான் பாண்டியன் அவர்கள் தனியாக அமைப்பு வைத்திருந்தாலும் கூட அவர் தற்போது தாமரை சின்னத்திலே அவர் போட்டியிடுகின்றார். எனவே அவரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாமக்கல் தொகுதியிலே ரோட் ஷோ நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாகை தொகுதிக்கும் சென்று மத்திய அமைச்சர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்களை ஆதரித்து தாமரை சின்னத்திற்கு அவர் ஆதரவு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். ராஜபாளையம் பகுதியிலே பாஜக தொண்டர்கள் மட்டுமில்லாமல் ஏராளமான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு ஜான் பாண்டியன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஏராளமானோர் வழிநெடுக்க நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து அமமுக தொண்டர்கள் உள்ளிட்ட பாஜகவினுடைய கூட்டணி கட்சியில இடம்பெற்றிருக்கக்கூடிய பெரிய கட்சிகள், சிறு கட்சிகள் என பல்வேறு கட்சிகளை சார்ந்த அந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் அவரவர்களுடைய கொடியோடு இரண்டு பக்கமும் நின்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாமக்கல் தொகுதியை தொடர்ந்து தற்போது தென்காசி தொகுதியிலும் ரோட் ஷோ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே நாகை தொகுதிக்கும் சென்ற மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தொடர்ந்து தற்போது அவர் தென்காசி தொகுதிக்கு வந்திருக்கின்றார். தென்காசி தொகுதியை பொறுத்தவரையிலே அதிமுக கூட்டணியிலே ஏற்கனவே இவர் கிருஷ்ணசாமி அவர்கள், டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிடுகின்றார். அதே போல பாஜக கூட்டணியிலே ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டியிடக்கூடிய நிலையிலே திமுகவை பொறுத்தவரையிலே அங்கு டாக்டர் ராணி போட்டியிடுகின்றார். எனவே இப்படி 3 வேட்பாளர்களும் போட்டியிடக்கூடிய நிலையில் அவரவர் வேட்பாளர்களை ஆதரித்து அந்தந்த கட்சித் தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பாஜகவை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் டெல்லியிலிருந்து தலைவர்கள் பிரித்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த டெல்லி தலைவர் பேச வேண்டும் என்று தனித்தனியாக ஒரு ஷெட்யூல் ஒன்று கிரியேட் செய்யப்பட்டு அதற்கேற்ப அந்த பிரச்சாரமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்மிருதி இரானி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் தேசிய தலைவராக, பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நட்டா உள்ளிட்டோரும் வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து பிரச்சாரங்களை பல்வேறு பகுதிகளில் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டின் பாஜக தலைவர்கள், நிர்வாகிகள் மட்டுமில்லாமல் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அந்த கட்சியின் தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மட்டுமில்லாமல் பாஜகவினுடைய கூட்டணியிலே, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். நமக்கு தெரியும், திரு ஜான் பாண்டியன் அவர்கள் பொறுத்தவரையிலே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அவர் தென்காசி தொகுதியிலே தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்றார். எனவே கூட்டணி கட்சியை ஆதரித்து தற்போது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு அவர் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அந்த சாலையின் 2 புறமும் போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டு முழுக்க தொண்டர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் என தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் இன்று அவருக்கு பூ மாலை, அந்த பூக்களை எல்லாம் தூவி அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். வேட்பாளர் பயணிக்கக்கூடிய பிரச்சார வாகனத்திலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தென்காசி தொகுதியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள திரு ஜான் பாண்டியன் கைகூப்பி அவர் வாக்கு சேகரித்த வண்ணமாக சென்று கொண்டிருக்கிறார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் திரு ஜான் பாண்டியன் அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே பல்வேறு தொகுதிகளுக்கும் சென்று அங்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் பாஜகவினுடைய சாதனைகளாக பல விஷயங்களை குறிப்பிட்டு அவர்கள் வாக்கு சேகரித்து வருகிறார்கள். இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்தியாவினுடைய
பொருளாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல துறைகளில் முன்னேற்றம் கண்டிருப்பதாகவும் இன்னும் மீண்டும் ஒரு 5 ஆண்டு தேர்வு செய்யக்கூடிய பட்சத்தில் இன்னும் பல நன்மைகள் தாய் திருநாட்டிற்கு மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டிற்கும் செய்வோம் என்று பாஜக நிர்வாகிகள் வாக்குறுதி கொடுத்தபடி அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். தற்போது தென்காசி தொகுதியிலே தீவிர பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. பாஜக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பாஜகவினுடைய சின்னமான தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.